ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் 2026 சொல்லூர் ராஜு அதிமுக சார்பாகவும் ரகு பாலாஜி திமுக கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விக்னேஷ், எஸ்ஆர் தங்கபாண்டி தாவேகா கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். மதுரை மேற்கு யாருக்கு சொந்தமாக போகிறது? மீண்டும் செல்லூர் கே ராஜுவே வெற்றி பெறுவாரா இல்ல திமுக வெற்றி பெற போகிறதா? செல்லூர் ராஜு அவருக்கு தான் சார் வாய்ப்பு அதிகமா. எப்படி சொல்றீங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா? டிஎம்கேல வந்துட்டு கேண்டிடேட்டா வரவே இருந்த நபர் வந்துட்டு தனசெல்வம்ங்கிறவர் தான் வாய்ப்பு அதிகமா இருக்க மாதிரியும் களத்துல வேலை செஞ்சு அவராகவும் தான் இருந்தாரு. அவரை டாமினேட் பண்ணி மூர்த்தி அவருடைய இன்ஃபுளுன்ஸ்னால வந்துட்டு ரகுபாலாஜி அவர் கேண்டிடேட்டா டாமினேட் பண்ணனால டிஎம்கே சார்பிலேயே வந்துட்டு கொஞ்சம் அதிருப்தி மனநிலை தான் இருந்திருக்கு. வேலைப்பாடுகள் வந்துட்டு ரொம்ப அதிக லெவல்ல நடக்கல. டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் ரொம்ப நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பில் சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி செயலாளராக இருக்காரு. அவர் கொஞ்சம் களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. இன்னொன்னு செல்லூர் ராஜு அவர் இருந்த டைமிங்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்த வாட்டர் சப்ளை கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு, அதிகமா வந்திருக்கதாகவும் மேம்பாலங்கள் காலவாசல் பாலம் இதெல்லாம் வந்ததுனால அவர் மேல கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கு. பிளஸ் தாவேக்கால இருந்து எஸ்ஆர் தங்கபாண்டியன் அவர் வந்திருக்காரு, மாவட்ட செயலாளராக இருந்தாரு. அதனால அவர் கொஞ்சம் ஃபேம் இருக்கு இளைஞர்களோட போட்டு. பிளஸ் அவங்களும் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஎம்கே சார்பில் வந்துட்டு விட்டமின் எம் வேலை செஞ்சிருந்தாலும் அவர் எஸ்ஆர் தங்கபாண்டியன் வந்ததுனால வந்துட்டு அது அவருக்கு சாதகமா அந்த ஓட்டு வந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் தாவேக்கா இங்க வாங்குவாங்க? ஒரு 15% இருந்து 16% வரையும் வாங்குவாங்க. ஸோ 16% 16% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பெரும்பாலும் யாருடைய வாக்குகளை தாவேக்கா இங்க வாங்குறாங்க? அதிமுகவா திமுகவா? டிஎம்கே. திமுக தான் வாங்குறாங்க. ஓகே. ஸோ உங்களை பொறுத்தளவு மீண்டும் செல்லூர் ராஜு தான் வெற்றி. சமூகம் சார்ந்தவர்களையும் வந்துட்டு அவர் செல்லூர் ராஜு அவங்களுடைய ஃபேமிலி அவர் மக்களோட மக்களா கேஷுவலா பழகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர். அதனால அவர் கொஞ்சம் ஃபேம் அதிகமா இருக்கு. கேண்டிடேட் எல்லாருமே நியூ ஃபேஸ் கேண்டிடேட். ரகுபாலாஜிங்கிற ஒரு நியூ கேண்டிடேட். எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் டிவிக்கு தாவேக்கால இருந்து வந்துட்டு புதுசா இது பண்ணிருக்காங்க. நாம் தமிழர் அந்த அளவுக்கு அங்க பவர் இல்லை. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். இந்த பகுதியில் மீண்டும் செல்லூர் ராஜு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொல்கிறது. காரணம் திமுக அதில் உள்கட்சி பிரச்சனை இருக்குது. தனசெல்வம் அப்படிங்கிறது தான் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மூர்த்தி அவருடைய ரெக்கமெண்டேஷனில் ரகுபாலாஜி போட்டிக்கிட்டு இருக்கிறார். அது அந்த கட்சியில் ஒரு அதிருப்தியாக இருக்குது. அதனால் அவங்க சரியாக டோர் டு டோர் கேம்பெயின் ஒழுங்காகவே செய்யலை. மாறாக அதிமுக கட்சியில் அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் சித்தன் அப்படிங்கிறவர் மிக வேகமாக வேலை செய்திருக்கிறார். அது அதிமுகவிற்கு ஒரு பலமாக இருந்திருக்கிறது. தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய 15% 17% வாக்குகள் அது திமுகவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகளாக படுகிறது. அதனால அதுவும் கூட திமுகவுக்கு ஒரு பாதகமாக இருக்கிறது. ஆகவே செல்லூர் ராஜு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சூழல்தான் மதுரை மேற்கு தொகுதியில் இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.